ஆந்திரா அன்னமய்யா மாவட்டத்துல இருக்கிற மதனப்பள்ளின்னு சொல்லப்படுற பகுதியில ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அவர் வீட்லயே மர்ம நபர்களால தாக்கப்பட்டு இறந்தும் போறாரு. இந்த சம்பவத்தோடைய பின்னணி என்னன்றத இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அன்னமய்யா மாவட்டம் மதனப்பள்ளின்னு சொல்லப்படுற பகுதியில வாழ்ந்துட்டு வரவர் தான் 60 வயசான துரைசாமி. இவர் ஒரு அரசு ஊழியரா வேலை பார்த்து வராரு. அதே பகுதியை சேர்ந்த தொடக்கப்பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்து வராரு. இவருடைய அம்மாவும் அப்பாவும் இவருக்கு சிறு வயதா இருக்கும் போதே இறந்து போறாங்க. படிப்புல படுச்சுட்டியா இருந்த இவரு தன்னோட சொந்த முயற்சியில படிச்சு முடிச்சு அவருடைய திறமையால அரசு வேலையும் கிடைச்சது. இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதா லதான் சொல்லப்படுற ஒரு பெண் கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இரு குடும்பத்தாருடைய சம்மதத்தோட நடந்து முடிஞ்சிருக்கு. திருமணத்துக்கு பிறகு இந்த தம்பதிகள் சித்தூர் மாவட்டம் சதும் மண்டலம் சொல்லப்படுற பகுதியில தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. துரைசாமியோட இல்லற வாழ்க்கையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தன்னோட மனைவி கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் வரைக்குமே குழந்தை இல்லாம இருந்திருக்கு. இதுக்காக இந்த தம்பதிகள் கோயில்களுக்கும் பல மருத்துவமனை சிகிச்சைகளுக்குமே போய் வந்ததாகவும் சொல்லப்படுது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை இந்த தம்பதிகளுக்கு பிறந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்துல துரைசாமியும் லதாவும் சந்தோஷத்துல மூழ்கி போறாங்க. இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்ன்றதுல பல கனவுகளை காண ஆரம்பிச்சாங்க. பிறந்த பெண் குழந்தைக்கு ஹரிதான்ற பெயரை சூட்டி சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த தம்பதிகள் இருவருமே எப்படியெல்லாம் தன்னோட குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க நினைச்சபடியே உயர்தரமான ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹரிதாவும் ஸ்கூல் படிப்பை முடிச்சு காலேஜுக்கு பிஎஸ்சில ஜாயின் பண்றாங்க. இந்த சூழல்ல தான் ஹரிதாவுடைய அம்மாவான லதாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. 2-3 ஆண்டுகளா உடல்நல குறைவுல இருந்து வந்த லதா கடந்த ஆண்டு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டதாகவும் சொல்லப்படுது. மனைவியோட இறப்ப தாங்கிக்க முடியாத துரைசாமி கொஞ்ச நாட்கள் வரைக்குமே மன அழுத்தத்துல இருந்து வந்திருக்காரு. அதன் பிறகு தன்னோட மகளுக்காக தான் மனநிலைமைய மாத்திக்கிட்டு தொடர்ந்து அரசு வேலைய பார்த்துட்டு வந்திருக்காரு. துரைசாமியோட மனைவி இறந்த கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் அவருக்கு மறு திருமணம் செய்து வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா துரைசாமியோ தன்னோட மக காலேஜ் படிக்கிற வயசுல தான் எப்படி இன்னொரு துணைய தேடுறதுன்ற கேள்விய அவங்க கிட்ட கேட்டிருக்காரு. எதுவாக இருந்தாலும் தன்னோட மகளுடைய திருமணத்துக்கு பிறகுதான் யோசிக்க முடியும் சொல்லி கேட்டவங்க வாய அடைக்கிறாரு. ஹரிதாவும் பிஎஸ்சி முடிச்ச கையோட அவங்க அப்பா கிட்ட மறுபடியும் பிஎட் படிக்கணும்னு கேட்டிருக்காங்க. மக கேட்டதுமே அதுக்கும் சம்மதம் சொன்ன துரைசாமி அவங்களுக்கு பிஎட் படிக்கிறதுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறாரு. இந்த படிப்பை முடிச்ச பிறகு தன்னோட மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்ன்ற எண்ணத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. உறவினர்கள் கிட்டையும் அவருக்கு நெருக்கமான நபர்கள் கிட்டையும் தான் மக திருமணத்தை பத்தி பேசிட்டு வந்திருக்காரு. மறுபுறம் ஹரிதாவோ இந்த திருமணத்துக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டே வந்திருக்காங்க. மறுபடியும் தான் மேல் படிப்பு படிக்கணும்ன்றதுக்காக இந்த திருமணத்தை தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் துரைசாமி 2 அடுக்கு கட்டிடமாடி வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த வீடு 85 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கவும் செய்யறாரு. தான் மகளுக்கு திருமணமானா அந்த வீட்டை வரதட்சணையா கொடுக்கணும்ன்றதுக்காக 85 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின வீட்டை தன்னோட மக பேர்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. துரைசாமிக்கு 60 வயது நிறைவாகிற நிலையில வர்ற ஜூன் 30ஆம் தேதியோட ஓய்வு பெற வேண்டியதா இருக்காரு. அவருடைய ஓய்வு ஊதியத்தை தன்னோட மக திருமண செலவுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறாரு. மறுபுறம் ஹரிதாவுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹரிதாவோ தொடர்ந்து தன்னோட அப்பா கிட்ட திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே வந்திருக்காங்க. இதனால இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டைகளும் மோதலும் வர ஆரம்பிக்குது. துரைசாமிக்கோ வயதாகிட்டே போறதால தான் மகளுக்கு எப்படியாவது திருமணம் முடிச்சு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்ற எண்ணத்துல தொடர்ந்து செயல்பட்டுட்டே வந்திருக்காரு. அவருக்கு நெருக்கமான உறவினரான நாராயணன் சொல்லப்படுற நபர்கிட்ட தான் துரைசாமி எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துட்டு வராரு. அவர்கிட்டயும் தன்னோட மக திருமணத்தை பத்தி பேசி வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் ஜூன் 12ஆம் தேதி இரவு 12 மணி அளவுல நாராயணாவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து அட்டன் பண்ண அவர்கிட்ட எதிர்முனையில பேசின நபர் துரைசாமி கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல கிடக்கிறதா தகவலை சொல்லிருக்காரு. இந்த தகவல் தெரிஞ்சதுமே துரைசாமி வீட்டுக்கு வராரு. அப்படி வந்தவரு துரைசாமி ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. நாராயணா ஒரு டாக்டர்ன்றதால உடனடியா அவருக்கு பல்ஸ் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணும் போதே அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்றது தெரிய வருது.
அதன் பிறகு ஆம்புலன்ஸுக்கும் போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கப்படுது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் துரைசாமியோட உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அதே நேரத்துல வீட்டுல ஹரிதா இருந்ததால அவருக்கு என்ன நடந்தது, யாரால நடந்திருக்கும்ன்றதையும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஹரிதா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னுடைய அப்பாவை மர்ம கும்பல் ஒண்ணு வீட்டுக்குள்ள புகுந்து தாக்குனதா சொல்லிருக்காங்க. ஹரிதாவுடைய வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்ட போலீஸ் தொடர்ந்து அவங்களுடைய விசாரணைய நடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்துட்டு வர பகுதியில இருக்கிற சில சிசிடிவி கேமரா காட்சிகளையும் தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்திட்டு வந்திருக்காங்க. மறுபுறம் துரைசாமிக்கு வேற யாராவது எதிரிகள் இருக்காங்களான்ற கோணத்திலையும் விசாரணைய நடத்திட்டு வராங்க. போலீஸ் கிட்ட ஹரிதா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில எந்த ஒரு தடயமும் போலீஸ்க்கு கிடைக்காமலே இருந்து வந்தது. அதோட ஹரிதா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகள்லயும் போலீஸ் தொடர்ந்து விசாரணைய நடத்திட்டு வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு துரைசாமி வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டதாவும் அக்கம் பக்கத்தினர் போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஹரிதா கிட்ட மறு விசாரணையை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதோட ஹரிதா கொடுத்த வாக்குமூலத்தின்படி எந்த ஒரு தகவலுமே ஆதாரமுமே போலீஸ்க்கு கிடைக்காமலே இருந்திருக்கு. பல கட்ட விசாரணைக்கு பிறகு போலீஸ்க்கு ஹரிதா மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா ஹரிதா வழக்க தவறுதலா கொண்டு போறாங்களோன்ற எண்ணம் போலீஸ்க்கு எழ ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் துரைசாமி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நபர்கள் தொடர்ந்து துரைசாமிக்கும் அவங்களுடைய மகளுக்கும் பிரச்சனை இருந்ததா போலீஸோடைய விசாரணையில சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில போலீஸ் மறுபடியும் ஹரிதா கிட்ட மறு விசாரணைய நடத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஹரிதா முன்னுக்கு பின்னான முரணான பதில தான் போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. இதனால ஹரிதா மேல சந்தேகம் ஏற்பட்ட போலீஸ் அவங்களுடைய பாணியில விசாரணைய நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட அப்பாவை தான் கொலை செய்ததா உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த கொலைக்கான காரணம் தன்னோட அப்பா தொடர்ந்து தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்து வந்ததாலேயே தான் கொலை செஞ்சதா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீஸ் தொடர்ந்து துரைசாமியோடைய உறவினர்கள் கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் விசாரணையை நடத்தி வந்திருக்காங்க. ஆனா அவருடைய உறவினரும் நெருங்கி பழகக்கூடிய நாராயணாவும் அவரு அப்படிப்பட்டவர் கிடையாதுன்றத போலீஸ் கிட்ட உறுதியா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல இருந்து ஹரிதா தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய்யான கட்டுக்கதையை கட்டுறதா சொல்லியிருந்தாங்க. துரைசாமிக்கு மது அருந்துற பழக்கம் இருக்கிறதாவும் ஆனா அதுக்கு அவர் அடிமையான ஒரு நபர் இல்லன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய மனைவி லதா இறந்ததுக்கு பிறகுதான் இந்த பழக்கம் அவருக்கு ஏற்பட்டதாவும் நாராயணா அவருடைய தரப்புல இருந்து போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரிச்ச போலீஸ் ஹரிதா இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேர்ல தான் ஹரிதா அவங்க அப்பாவை பத்தி தவறுதலான ஒரு கருத்தை தெரிவிக்கிறதா போலீஸ் நினைக்கிறாங்க. இதை தொடர்ந்து போலீஸ் ஹரிதாவு கிட்ட தீவிர விசாரணைய நடத்தினதோட அவங்களுடைய மொபைல் எண்ணையும் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல ஹரிதாவுடைய மொபைல் நம்பர்ல இருந்து 2 மொபைல் எண்ணை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அந்த 2 நபர்களையும் ஹரிதா காதலிச்சிட்டு வரதாவும் தெரிய வருது. அந்த 2 நபர்களுடைய பெயர், ஒருவர் பேர் ரமேஷனும் மற்றொரு பேர் சாய் கிருஷ்ணான்றதும் போலீஸ்க்கு தெரிய வருது. அதுல ரமேஷ்ன்றவருடைய மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறதாவும் சாய் கிருஷ்ணான்னு சொல்லப்படுற நபர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சாமி தரிசனத்துக்காக திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்ததாவும் சொல்லப்படுது. ஹரிதா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஹரிதா 2 நபர்களையும் தொடர்ந்து காதலிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுல ரமேஷ்க்கு வீட்ல இருந்த நகைகளையும் பணத்தையும் தன்னோட அப்பாவுக்கு தெரியாம செலவு செய்துட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ துரைசாமிக்கு தெரிஞ்சு தன்னோட மகளை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனாலும் ஹரிதா இத தொடர்ந்துகிட்டே வந்ததால இருவருக்கு இடையே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சித்தூர் மாவட்டத்துல இருந்த துரைசாமி இந்த பிரச்சனையின் காரணமாவே அங்கிருந்து காலி செஞ்சுக்கிட்டு மதனப்பள்ளிக்கு குடிபெயர்றாரு. அங்க குடிபெயர்ந்த கொஞ்ச நாள் வரைக்குமே ஹரிதா தன்னோட அப்பா சொல் பேச்ச கேட்டு நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு சாய் கிருஷ்ணன் சொல்லப்படுற நபருடைய அறிமுகம் கிடைச்சி அவர்கிட்டயும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே நேரத்துல ரமேஷ் கிட்டையும் சாய் கிருஷ்ணா கிட்டையும் நெருங்கி பழகிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே கொஞ்ச நாள் வரைக்குமே துரைசாமிக்கு தெரியாம இருந்து வந்திருக்கு. அவர் வேலைக்கு போனதுக்கு பிறகு 2 நபர்களுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹரிதாவை சந்திக்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போறத வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து 2 காதலர்களையும் ஹரிதா வீட்லயே சந்திச்சுட்டு வர்றத அக்கம் பக்கத்தினர் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாட்கள்லயே பக்கத்து வீட்டுல இருக்கிற நபர்களால இந்த விஷயம் துரைசாமிக்கு தெரிய வருது. இது தெரிய வரவே துரைசாமி தன்னோட மகளை தொடர்ந்து கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் ஏற்கனவே ரமேஷ் கூட ஏற்பட்ட காதல்னால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே அவங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து இருக்கு. காவல் நிலையத்திலையும் ரமேஷ எச்சரிக்கை
எச்சரிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் துரைசாமி தான் மகளை எப்படியாவது திருமணம் செஞ்சு கொடுத்துடணும்ன்ற எண்ணத்துக்கு, ஆனா ஹரிதாவோ தொடர்ந்து அவங்களுடைய திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே வந்திருக்காங்க. இதனால பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஹரிதா தன்னோட அப்பாவை கொலை செய்யணும்ன்ற திட்டத்தை போடுறாங்க. இதுக்காக தன்னோட காதலன் கிட்டயே 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு துரைசாமி மது அருந்திட்டு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காரு. இத தெரிஞ்சுகிட்ட ஹரிதா தன்னோட அப்பாவை பூரி கட்டைகளாலையும் கூர்மையான ஆயுதத்தாலையும் தலையிலேயே தாக்கியிருக்காங்க. அப்படி அவர் தாக்கப்படும் போது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவங்க வீட்டுக்குள்ள ஓடி வந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஹரிதா அவங்க கிட்ட தன்னோட அப்பா குடிபோதையில படிக்கட்டுல வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த சமயம் ஒரு பதட்டமான சூழல்ல துரைசாமிய எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் எல்லாருடைய மனசுலயும் இருந்து வந்திருக்கு. ஆனா சம்பவ இடத்திலேயே அவர் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்துட்டாரு. போலீஸுடைய விசாரணையில துரைசாமி இறந்து 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் மற்ற நபர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அவருடைய தலைப்பகுதியில கூர்மையான ஆயுதத்தால தாக்கப்பட்டிருக்காருன்றது தெரிய வந்திருக்கு. இந்த வழக்க தொடர்ந்து ஆய்வு நடத்தி வந்த போலீஸ் துரைசாமியோட கொலை வழக்குல ஹரிதா மட்டும் பங்கெடுத்திருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு துரைசாமியோட உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கொலை சம்பவத்தை இன்னொருவர் உதவியோட தான் ஹரிதா செஞ்சிருப்பாங்கன்றத போலீஸ் நம்புறாங்க. ஏன்னா துரைசாமி உடல் முழுவதும் அவ்வளவு காயங்கள் இருந்ததாவும் விசாரணையில சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல ரமேஷன் சொல்லப்படுற நபர் தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் விசாரணை நடந்துட்டு வருது. அவருடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதால தொடர்ந்து போலீஸ் ரமேஷ தேடிட்டு வராங்க. மறுபுறம் திருப்பதியில இருந்த சாய் கிருஷ்ணா கிட்டையும் தொடர்ந்து போலீஸ் விசாரணையை நடத்திட்டு வராங்க. காதலன் கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னுடைய தந்தைய கொலை செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஹரிதா தான் செஞ்சதா போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த கொலை சம்பவத்துல வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் விசாரணை நடத்திட்டு வராங்க. அதோட சம்பவம் நடந்த அன்னைக்கு துரைசாமி தாக்கப்படும் போது ஹரிதா கூட வேற யாராவது நபர்கள் இருந்தாங்களான்ற கோணத்திலையும் விசாரணைய நடத்திட்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும்ன்றதையும் போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. துரைசாமியோடைய குடும்பத்தினரும் நெருங்கி பழகினவர்களும் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல அவருடைய மகள் திருமணத்தை பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கை துணை நல்லபடியா அமையணும்ன்றதுல துரைசாமி ரொம்ப முனைப்பா செயல்பட்டு வந்தாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. தன்னோட மகளுடைய வாழ்க்கைக்காகவே 80 லட்சம் ரூபாய்க்கு வீட்டையும் வாங்கி அத ஹரிதா பேர்லயே ரிஜிஸ்ட்ரேஷனையும் பண்ணி கொடுத்திருக்காருன்றத தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு தன்னோட மகள் மேல அவர் பிரியமாவும் பாசமாவும் இருந்து வந்தாருன்றத சுட்டி காட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய மகள் கிட்டயே பாலியல் அத்துமீறல்களை எப்படி நடத்திருப்பாருன்றத போலீஸ் கிட்டயே கேள்வியா கேட்டிருக்காங்க. ஹரிதா இந்த வழக்குல இருந்து தப்பிக்கணும்ன்ற எண்ணத்துல தன்னுடைய அப்பா மேலேயே தவறான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.